ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். போதைப்பொருள் விவகாரத்தில் காவலர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் எதிரொலியாக போதைப்பொருள் விவகாரத்தில் காவலர்கள் தொடர்பிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், சென்னையில் தொடர்ச்சியாக இந்த மெத் போதைப் பொருள் விற்பனை விவகாரத்துல குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக வடபழனி காவல் நிலையம் மற்றும் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட காவல் நிலையத்துல இதுவரை 5 காவலர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக அவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில அவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்படும் மெத்து போதைப் பொருள் உள்ளிட்ட பொருட்களை திருடி இவர்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் ரைடு காரணமாக இதோட விலை சற்று அதிகரித்ததால அதற்கு அடுத்தபடியாக உள்ள போதைப் பொருள்களான இந்த மெத்து உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் சிலர் மாறி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக காவல்துறை உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இதுல காவலர்கள் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக சென்னையில 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக இந்த மெத்து போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக வேரோடு அழிப்பதற்காக தொடர்ச்சியாக சென்னை காவல்துறையினரும் தமிழக காவல்துறையும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்ல சென்னையில மொத்தம் 22 காவலர்கள் இந்த போதைப் பொருள் உள்ளிட்ட சில குற்றங்களுக்காக குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் யார் யாரெல்லாம் இந்த மெத்து போதைப் பொருள் உள்ளிட்ட பொருட்களை கடத்தல் விவகாரத்தை யார் யார் இருக்கிறார்கள் என்ற கோணங்கள்ல தற்போது விசாரணை மேற்கொண்டு அவர்களை கைது செய்யும் பணியில ஈடுபட்டு வருவதாகவும் தமிழக காவல்துறையினர் ஒரு தகவல் ஒன்று தெரிவித்துள்ளனர். ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.